ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோட்டல இந்த மாதிரி ஆடா. சூர்யா தம்பி இந்தாங்க மோர் எடுத்துக்கோங்க. சூர்யா சார். சார் மோர் எதுக்கு? நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. இவ வேற நடுவுல. என்னம்மா இது? அதான் பருவம் மோர் கொண்டு வந்திருக்காளே. நேத்து தானே மோர் குடிச்சாங்க, இன்னைக்கு ஜூஸ் குடிக்கட்டும். நீங்க இந்த பக்கம் வாங்க வாங்க. வாங்க வாங்க. இந்தாங்க சார், இந்த மோரை வச்சிருங்க. ஓகே ஓகே. ஆர் யூ ஷூர்? ஓகே. நீங்களும் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். பயப்படாம எடுத்து குடிங்க. உங்க அண்ணி குடுக்கற ஸ்பெஷல் மோர் மாதிரி இருக்காது, ஆனாலும் இது நல்லா தான் இருக்கும். நம்பி குடிக்கலாம். இல்ல சார் சொல்லுங்க சார். வீரா எடுத்துக்கப்பா. எடுத்துக்கோங்க. குடி குடி குடி. நந்தினி அவருக்கும் குடு. எடுத்துக்கோங்க. ஐயோ அங்கிள், பயப்படாம குடிங்க, இது ரொம்ப நல்லது. எடுத்துக்கோங்க. வேணாமா? எடுத்துக்கோங்க. அப்பா ஜூஸ் எடுக்க வேணாம். குடிடா. குடிச்சே ஆகணுமா? ஜூஸ் சூப்பரா இருக்கு. அதான் அங்க இருந்து பார்த்தனே சார், கால்ல தான் பட்டு. தம்பிங்களா ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. இந்தாங்க மோர் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். அவங்க எல்லாம் ஜூஸ் குடிக்கும் போது இவங்க மட்டும் ஏன் மோர் குடிக்கணும்? நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. மகேஷ் சார் நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆனந்தி. முத்தண்ணே எடுத்துக்கோங்கண்ணே. அந்த மோரை நீங்களே குடிங்க. டாட் ஜூஸ் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன். வேண்டாமா? இங்க பாருங்க, விளையாட்டுல கோவத்தை காட்டாதீங்க. ஆமா முத்து, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. விளையாட வேணாம்னு சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிருச்சு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனந்தி, இது காசு பணத்துக்காக விளையாடுற போட்டி இல்ல. மகேஸ்வரோட மரியாதை இதுல இருக்கு. அதை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன மன்னிச்சிரு. சார், நீங்க இதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா உங்க முன்னால நிக்கிறது மகேஷ் அண்ணன். இதுல இருக்கிற பிரச்சனை இந்த போட்டியில தீர்க்கவே முடியாத பகையா மாறிடக்கூடாது. நந்தினி, அதெல்லாம் பகையா மாறி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என் மொத்த பகையும் நான் இந்த போட்டியில தீர்த்துக்கிட்டு தான் நான் ஊருக்கே போவேன்.